இப்போ பார்க்குற கோழி பார்த்தீங்கன்னா 6 மாதம் கம்ப்ளீட்டான கோழிங்க. ஃபீமேலும் மேலும் வந்து இதே லைனேஜில் தாங்க வரும். நம்ம கொடுக்குற 40 நாள் கோழியும் இதே தாங்க, இதே லைனேஜ் தாங்க. அதுக்கு நாங்கள் கேரண்டிங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்எம்எஸ் நாட்டு கோழி ஃபார்ம் சந்தோஷங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அசல் கிராஸ் பெருவிடைங்க. பெருவிடைனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 40 நாள் கோழிங்க. இது பாருங்க, கொண்டை வந்து பெருவிடைனா வந்து கொண்டை வந்து இந்த டைப்பில் தாங்க இருக்குன்னு. சண்டை கோழிக்கு என்னவோ அதே தாங்க. லைனேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷேப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. எல்லா கோழியுமே வந்து பார்த்தீங்கன்னா 300 to 350 கிராம் எடையுள்ள கரெக்டான ஒரிஜினல் அசல் கிராஸ் பெருவிடை இதுதாங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. கால் கொண்டைங்க, இந்த கொண்டைங்கெல்லாம் பார்த்தா தான் இதுதாங்க ஒரிஜினல்ன்றது. கத்தி இதிலே வந்து வேறு டைப் வருங்க. அந்த அதெல்லாம் வந்து ஒரிஜினல் இல்லைங்க. இதுதாங்க அந்த ஒரிஜினலு. இந்த ஷேப் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய கஸ்டமர் வந்து நம்ம கால் பண்ணி 1 மாத கோழி என்னங்க எடை வரும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே ஓல்டு இல்லை, முட்டையை விட்டு வெளியே வந்தவொடனே 30 கிராம் டு 35 கிராம் இருக்குங்க. 40 கிராம் வந்து அது தரமான சிக்ஸுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாத கோழி வந்து 200 கிராம் டு 250 கிராம் இருக்கும். இதே வந்து 40 நாள் கோழி வந்து பார்த்தீங்கன்னா 300 கிராம் டு 350 கிராம் இருக்குங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கு வந்து 40 நாள் கோழிங்க. 40 நாளைக்கு இந்த ரேஞ்சில் இருக்குங்க. இதனோட லைனேஜ் எல்லாம் பாருங்க, இது அப்படியே ஒரிஜினலாக அப்படியே தெரியுங்க. இது வந்து மேல்ஸுங்க. இந்த கொண்டையை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுங்க. இது ஃபீமேலுங்க. இதனோட எடையை பாருங்க. இது வந்து ஃபீமேல் என்ன எடைன்னு பாருங்க. $270 கிராம் இருக்குங்க ஃபீமேலு. மேல்ஸினுடைய வெயிட்டை பார்த்துக்கோங்க. $370 கிராம் இருக்குங்க. இதுதாங்க வந்து அசில் கிராஸ் பெருவிடைன்றது. இதுதாங்க இந்த எடை தாங்க வருங்க 40 நாள் கோழி. இதுவே 1 மாத கோழியாக இருந்தால் 200 to 250 கிராம் எடை இருக்கணுங்க. அதுக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் டு 20 நாள் கோழியாக தாங்க இருக்குங்க. அது வந்து வேக்சின் வந்து கம்ப்ளீட் ஆகாத கோழிங்க. அது வந்து மால்டாட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து ஹைட்ராஸ் பண்ணி கண்ணில் தான் மருந்து போடுவோம். கண்ணில் மருந்து போட்டு வேக்சின் தடுப்பூசி எல்லாமே கரெக்டாக கொடுத்து தாங்க நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் கோழி வளர்த்துறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி 40 நாள் கோழி வந்து இப்போது நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. நீங்கள் வந்து சேவல் பார்த்தீங்கன்னா 4 கிலோவும்